இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நாளும் வேதத்திலிருந்து ஒரு நல் வார்த்தை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு உங்களை ஊக்கப்படுத்த வந்திருப்பது உங்கள் சகோதரர் மோகன் மோசஸ். இந்த நாள் நம்ம வேத பாடத்தின் கீழாக தியானிக்க போகிற தலைப்பு தம்ப்நெயில் பார்த்தோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்பொழுதும் போல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். ஒய் ஆர் த இஸ்ரேலைட்ஸ் யூனிக், அதாவது இஸ்ரவேலர்கள் ஏன் தனித்துவமானவர்கள். வாட் ஆர் த 8 டிஸ்டிங்டிவ் ஃபீச்சர்ஸ், அந்த 8 தனித்துவமான அம்சங்கள் என்ன என்பதை குறித்து நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். என்னோடு கூட நீங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வேதாகமம் இல்லாமல் இந்த காணொலியை நீங்கள் பார்ப்பது உங்களுக்கு அதிக பெனிஃபிட்டாக இருக்காது. வேர்ஸ் பை வேர்ஸ் நீங்களும் கிராஸ் செக் பண்ணி பார்க்கும்போது அது உங்களுக்கு அதிக உபயோகமாக இருக்கும். சரி, வாங்க நம்ம இந்த காணொலிக்குள்ளாக செல்லலாம். அப்போஸ்தலர் பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 9வது அதிகாரத்தில் குறிப்பிடத்தக்க ஆவிக்குரிய சிறப்புரிமைகளால் இந்த இஸ்ரவேல் மக்கள் வேறுபடுத்தப்படுகிறார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். ரோமருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 3-5 வசனத்தை நான் வாசிக்கிறேன். மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. அவர்கள் இஸ்ரவேலர்களே. அப்போ அந்த மாம்சத்தின்படி இனத்தாராகிய யாரை சொல்கிறாரு? இஸ்ரவேல் மக்களை சொல்லுகிறார். அவர்கள் இஸ்ரவேலரே. புத்திர ஸ்வீகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையவே, பிதாக்கள் அவர்களுடையவர்களே. மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். ஆமென். இந்த சிறப்புரிமைகள் கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனமாகிய இந்த இஸ்ரவேலர்களின் தனித்துவமான நிலையை எடுத்து காட்டுகின்றன. எனவே இஸ்ரவேலின் இந்த 8 தனித்துவமான அம்சங்களை பற்றி நம்ம இன்றைக்கி விரிவாக பார்க்கலாம். அந்த வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்குது இல்லையா, அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரர்களே என்று வசனத்தின் தொடக்கத்திலே பாருங்கள், இஸ்ரவேல் மக்களை அப்போஸ்தலர் பவுல் எப்படி அழைக்கிறாருன்னு நம்ம பார்க்க முடிகிறது. மேலும் இஸ்ரவேலராகிய அவர்களுக்குத்தான் புத்திர ஸ்வீகாரம் என்பதே முதல் தனித்துவம். அந்த 8 தனித்துவத்தில் பாருங்கள், அதாவது கர்த்தருடன் ஒரு தனித்துவமான குடும்ப உறவு உண்டாகும்படி கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாக இஸ்ரவேலர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அவர்களை தம் சொந்த ஜனமாக தேவன் ஏற்றுக்கொண்டார் என்பதே தனி சிறப்பு இல்லைங்களா. இரண்டாவதாக மகிமை. மகிமை என்ற வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால், தம்முடைய ஜனங்களின் மத்தியில் காணக்கூடிய உணர்வுபூர்வமான தேவ பிரசன்னமே. அது உணரக்கூடிய ஒன்றாக இருந்தது. வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா மகிமை என்ற வார்த்தை எங்கெல்லாம் வருகிறதோ அங்கெல்லாம் தேவ பிரசன்னம் வல்லமையானது என்பதை குறிக்கிறதாய் இருக்கிறது. பல சமயங்களில் தேவனின் மகிமை ஆலயத்தை நிரப்பிய போது ஆசாரியர்களால் தேவ மகிமையின் பிரசன்னத்தில் நிற்க முடியாதபடிக்கு அந்த தாக்கம் மிக வல்லமையாக இருந்தது என்று வேதாகமத்தில் பல இடங்களில் நம்ம பார்க்கிறோம். மேலும் இந்த மகிமைக்கான கிரேக்க வார்த்தை பார்த்திங்கன்னா டோக்ஸா. டோக்ஸா என்றால் புலன்களால் உணரப்படுவது என்று பொருள். முதலில் இது பகலில் மேகஸ்தம்பமாகவும் இரவில் அக்கினி ஸ்தம்பமாகவும் வெளிப்பட்டது. மேலும் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட பிறகு தேவனின் மகிமை இஸ்ரவேலர் மீது இறங்கியது. எனவே இந்த மகத்துவமான அடையாளமான தேவனின் பிரசன்னம், இந்த தெய்வீக மகிமை என்பது என்றைக்கும் இஸ்ரவேலர்களுடையதாக இருந்தது. அல்லேலூயா. இது 2வது அம்சமாக நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேலர்களை தனித்துவமாக காட்டும் 3வது விஷயம் என்னது? உடன்படிக்கைகள். அது அவர்களுக்கு மாத்திரமே சொந்தமானதாக கருதப்பட்டது. பாருங்கள், ஆபிரகாம் முதல் தேவனின் அனைத்து உடன்படிக்கைகளும் இஸ்ரவேலருடன் தான் செய்யப்பட்டன. 4வதாக பாருங்கள், சட்டம், லா. வாழ்க்கைக்கு வழிகாட்டும் அந்த மோசேயின் நியாயப்பிரமாணத்தை இஸ்ரவேலர்கள் பெற்றனர். ஒரே ஒரு மக்களுக்கு, அதாவது இஸ்ரவேலருக்கு மட்டுமே வழங்கப்பட்டது. இது சர்ச்சைக்குரியதாக தோன்றலாம். ஆனால் புறஜாதியினர் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படவில்லை என்பதை தான் நானும் நம்புகிறேன். மற்றவங்களாம் அதை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை இல்லைங்களா. ஆனால் கர்த்தராகிய இயேசு நமக்கு கொடுத்த இன்னொரு சட்டம் இருக்கிறது. அது 10 கட்டளைகள் அல்ல, ஒன்றே ஒன்று தான் இருக்கிறது. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்பதே அந்த கட்டளை. யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 34வது வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த கட்டளையை நாம் கடைபிடித்தால் இயேசுவின் சீஷர் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். நாமும் வேறு பிரிக்கப்பட்ட ஜனமாக மற்றவர்களுக்கு தெரியும். 5வதாக தேவ ஆராதனை.
இந்த வார்த்தையின் அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தரின் ஆசாரிய ஊழியத்தை இது குறிக்கிறது. யோசுவாவின் காலம் வரை கர்த்தரின் அனைத்து ஆசாரியர்களும் யூத மக்களிடமிருந்து எடுக்கப்பட்டவர்கள் தான். இஸ்ரவேலர்களுக்கு மட்டும்தான் இந்த துதி, ஆலய வழிபாடு, பலி செலுத்துதல் போன்ற இந்த கர்த்தருடைய ஊழியம் செய்கிற இந்த சிறப்புரிமைகளெல்லாம் இஸ்ரவேலுக்கு மட்டுமே வழங்கப்பட்டன. இது வேறு எந்த மக்களுக்கும் கொடுக்கப்படவில்லை. ஆறாவதாக பார்த்தீங்கன்னா வாக்குத்தத்தங்கள். அதாவது ஆபிரகாம் முதல் எதிர்காலத்திற்கான அனைத்து கர்த்தரின் வாக்குறுதிகளும் இஸ்ரவேலர்களிடமே ஒப்படைக்கப்பட்டன. ஏழாவதாக பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலர்கள் தான் பிதாக்கள் முற்பிதாக்கள் எல்லாம் வந்தனர். அதாவது இஸ்ரவேல் தேசம் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு போன்ற இந்த மூத்த அல்லது பெரிய காட்ஃபாதர் எப்படி சொல்கிற மூதாதையர்களிடமிருந்து தான் இது வந்தது. 7 என்பது என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா முழுமையின் எண்ணிக்கை. ஆனால் 7ஐ தாண்டி இப்போ நம்ம ஒரு 8வது ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். இது இஸ்ரவேலின் தனித்துவமான மகிமை என்று கூட இந்த 8வது விஷயத்தை நம்ம சொல்லலாம். காரணம், மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தார், மாம்சத்தின்படி அவர்களிடமிருந்தே மேசியா வந்தார் என்பதுதான் அந்த 8வது குறிப்பான அந்த அம்சம். இது ஒட்டுமொத்த மனுகுலத்திற்கும் இஸ்ரவேலின் இறுதி பங்களிப்பான இரட்சகரின் பரிசாகும். பார்த்துக்கங்க, மேசியாவாகிய கிறிஸ்து இஸ்ரவேலின் மனித வம்சாவளியிலிருந்து பிறந்தார். அல்லேலூயா. இதுவே அந்த இறுதியான பாக்கியம். எனவே இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா ஜாதிகளிலிருந்தும் இஸ்ரவேலின் தனித்துவத்தை வேறுபடுத்தி காட்டும் இந்த உண்மைகளால் நம்ம பார்த்தோம். ஒரு 8 தனிப்பட்ட ஒரு தனித்துவமான அம்சங்களை எல்லாம் நம்ம பார்த்தோம் மற்றவங்க கிட்ட கம்பேர் பண்ணும் போது. இதில் இன்னொரு சுவாரஸ்யமான மற்றும் மிக முக்கியமான உண்மை என்னவென்றால், இயேசு அவதரித்த போதே யூதரானார். ஆனால் இப்போது யூதர்கள்லேருந்து பல பேர் கன்வெர்ட் ஆகியிருப்பாங்கல்ல, கிறிஸ்துவத்தை மேசியாவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, கன்வெர்ட் ஆகியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசு புறஜாதியினருக்கு மட்டுமே மேசியாவாகவும் யூதர்களுடன் அவர்களுக்கு மேசியாவுக்கு எந்த தொடர்பும் இல்லை, இயேசுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்பதும் இப்படி தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்களாம், சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்து இவங்களை நம்ப வைத்து வளர்க்கப்பட்டதாக இந்த யூதர்களிலிருந்து கிறிஸ்துவத்தை தழுவியர்கள் சொல்லுகிறாங்க. இது நம்ம கேட்கும் போதே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். பார்த்துக்கோங்க. ஏன்னா நல்ல உண்மையிலே பார்த்திங்கன்னா ஒரு ஆர்த்தடாக்ஸான ஒரு யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இயேசு என்கிற அந்த யெஷுவா என்கிற அந்த முழு வார்த்தையை கூட எழுத மாட்டாங்களாம். இயேசுன்ற பாதியை எழுதிட்டு பாதியை விட்டுடுவாங்களாம். ஸோ அந்த அளவுக்கு பாருங்கள் அவர்கள் எப்படி ஒரு அவிஸ்வாசியாக இருக்கிறாங்க. மேசியாவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்களாக தான் இன்னமும் முக்கால்வாசி பேர் இருக்கிறாங்க. பார்த்துக்கங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு கேட்கும் போது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். ஆனால் நான் என்ன உறுதியாக சொல்கிறேன்னா, அவர் 33 ஆண்டுகளுக்கு மட்டுமல்ல நித்தியத்திற்கும் அவர் யூதரானார் என்பது தான் நான் உறுதியாக சொல்ல முடியும். இது உங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கலாம். பட் ஆனால் நான் வேதத்திலேருந்து ஒரு வசனத்தை எடுத்து உங்களுக்கு காட்டுகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் நம்மை பரலோகத்தில் உள்ள தேவனுடைய பிரசனத்துக்கே அழைத்து சென்றுடும். நீங்கள் வாசி பாருங்கள். அதில் 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டு யாராலும் திறக்க முடியாத ஒரு புஸ்தகம் இருக்கும். யாராலும் அந்த புஸ்தகத்தை திறக்க முடியலையே அப்படின்னும் போது பல அற்புதமான தரிசனங்கள் விஷயங்களை கண்ட யோவான் என்ன பண்ணுவார், மனங்கசந்து அழுவார். அப்போ அந்த 5ஆம் வசனத்தில் பாருங்கள், மூப்பர்கள் ஒருவர் அவரிடம் நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கும் அதன் முத்திரைகளை உடைக்கும் ஜெயங்கொண்டிருக்கிறார் என்பார். இப்போ இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். பார்த்துக்கங்களேன். இந்த வார்த்தையை கேட்டவுடன் ஒரு வலிமையான ஒரு கர்ஜிக்கிற சிங்கத்தை கண்டிப்பாக நம்ம பார்த்துருவோம் அப்படின்னு யோவான் நினைத்திருக்கலாம். ஆனால் அவர் சிங்கத்தை பார்க்கவில்லை, மாறாக இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை, சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன் என்று கூறுவதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆக இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு முக்கியமான பாடத்தை நம்ம எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குதுங்க. அது என்னென்னா, ஆட்டுக்குட்டியானவரே அந்த யூதா கோத்திரத்து சிங்கம். அல்லேலூயா. இது பலத்தை பற்றியது அல்ல, இது விட்டு கொடுத்தலை பற்றியது, இது சரணடைதலை பற்றியது. இயேசுவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலுக்கு குறைந்தது ஒரு 50 ஆண்டுகளுக்கு பிறகு நித்தியத்தில் இயேசு யூதா கோத்திரத்து சிங்கம் என்று அழைக்கப்படுகிறார். அதை நம்ம மறந்துட்டு போயிட முடியாது.
இங்கே இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து பிறகு யோவான் ஊழியம் செய்து பத்மு தீவில் இருக்கிற சமயத்தில் அவருக்கு ஒரு தரிசனம் ஏற்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக அதுக்கப்புறம். அப்போனா இது எட்டர்னிட்டியில் தான் கணக்கு வருது இயேசுவை பொறுத்தவரை இல்லைங்களா. அப்போது அந்த நித்தியத்திலையும் அவர் என்னன்னு சொல்கிறாங்க, யூதா கோத்திரத்து சிங்கம் தான் சொல்கிறாங்க. ஸோ எனிவே அவர் ஒரு 33 ஆண்டுகளுக்கு மாத்திரமே யூதராக வாழ்ந்துட்டு போனார் நம்ம சொல்ல முடியாது. அவர் யூதரும் அல்ல, அதுலேருந்து வந்த மேசியாவையும் அல்ல அப்படின்னு யூதர்கள் நினைக்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது என்பதற்காக நான் சொல்லுகிறேன். ஏன்னா யூதா என்ற வார்த்தையில் இருந்து தான் யூதர் என்ற பெயரையே பெற்றோம். அதை மறந்துடக்கூடாது இல்லைங்களா. எனவே இயேசு யூதா கோத்திரத்தின் சிங்கம் என்று அழைக்கப்படும் பொழுது யோசிச்சு பாருங்க, என்றென்றைக்கும் யூதராக முத்திரை குத்தப்படுகிறார் என்பதே பொருள். இது எவ்வளோ பெரிய ஆச்சரியமான உண்மை இல்லைங்களா. இதை அவங்க ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை, நமக்கு அது விளங்குகிறது தேவ கிருபையினாலே. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, 21ஆம் அதிகாரத்தை வாசித்தால் உங்களுக்கு தெரியும், மிகவும் வியக்கத்தக்க முறையில் பாருங்கள், புதிய எருசலேமில் உள்ள எல்லா வாசல்களின் மேலும் எல்லா அஸ்திபார கற்களில் உள்ள அனைத்து பெயர்களும் பார்த்தீங்கன்னா யூத பேராக தான் இருக்கிறது. யூத பேராக தான் இருக்குது பாருங்கள். ஸோ அப்போ இதை பொறுத்தவரை நமக்கு என்ன தெரியுது, கர்த்தர் யூத மக்களை தனக்குன்னு ஒரு சிறப்பான ஒரு மக்களாக ஒரு ஸ்பெஷலாக வேறு பிரித்து ஒதுக்கி வைத்திருக்கிறார் என்பதை யாராலையுமே இதை மறுக்க முடியாது. ஸோ இதெல்லாம் எவ்வளோ ஒரு யூனிக்னஸ், அதை அதுக்காக தான் நான் இதெல்லாம் எடுத்து சொல்லுகிறேன். இறுதியாக மேசியாவின் கூற்றை பார்ப்போம். என்னவென்று யோவான் 4வது அதிகாரம் 22வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கிணற்றருகே ஒரு சமாரிய பெண், யூதர் அல்லாத ஒரு சமாரிய பெண்ணிடம் இயேசு பேசி கொண்டிருக்கிறார் இல்லையா. அந்த சம்பவத்தில் அவர் சொல்வார், நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். அப்படின்னா அது நீங்கள்னு சொல்லும் போது, நீ சமாரிய பெண்ணு, நீ அறியாததை தொழுது கொள்ளுகிற, நாங்கள்னு சொல்லும் போது யூதராகிய நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனெனில் அந்த ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. அதுதான் ரொம்ப முக்கியம். நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம் இல்லைங்களா. இது மறுக்க முடியாத ஒரு தனித்துவமான சத்தியம். ஏனென்றால் யூதர்கள் இல்லை என்றால், இப்போது கர்த்தர் யூதர்களை தேர்ந்தெடுத்தான், சொந்த ஜனமாக இல்லாமல் போயிருந்தா. யூதர்கள் இல்லை என்றால் முற்பிதாக்கள் இல்லை, தீர்க்கதரிசிகள் இல்லை, அப்போஸ்தலர்கள் இல்லை, வேதாகமும் இல்லை, இயேசு ரட்சகராகி இயேசுவும் வரமாட்டார். அப்படி சுருக்கமாக நம்ம சொல்லிட்டு போயிடலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம மறந்துட்டு போயிடக்கூடாது அசால்ட்டாக. இந்த இஸ்ரேல் மக்கள் தானே, இஸ்ரேல் தானே அப்படின்னு நம்ம தட்டி விட்டு போக முடியாது. பிகாஸ் ஏன்னா பொதுவாகவே ஒரு விஷயம் இருக்குங்க, நன்மையை பெற்று யாரிடமாவது ஒரு நன்மையை பெற்று அதற்கு பதிலாக தீமையை நம்ம திருப்பி வழங்குவது சாபத்தை வருவிக்கும், நிச்சயமாக வருவிக்கும். ஒரு தனி இண்டிவிஜுவல் பர்சன் கிட்டேயோ ஒரு ஃபேமிலி கிட்டேயோ ஒரு யார்கிட்டையாவது ஒரு மூலயமா நாங்கள் நம்ம நன்மையை பெற்றுக்கொண்டு அவங்களுக்கு நம்ம தீமையை கொடுக்குறோம் அப்படின்னா நிச்சயமாகவே என்ன வரும், சாபம் வரும். இது தெரியும்ல. அதுபோல் நன்மையை பெற்று தீமையை திருப்பி தந்ததால் ஏராளமான புறஜாதியினர் தங்கள் மீது சாபத்தை வரவழைத்து கொண்டதாக நான் நினைக்கிறேன். உங்களுக்கு புரியுதுங்கள. இப்போ ரட்சிப்பு யார் இடத்துலேருந்து, யூதரிடம் வருது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், யூதர்களையே திருப்பி போட்டு அடிக்கிறோம். சண்டைகள் என்னென்ன நடக்குது பாருங்கள் யூதர்கள்கிட்ட. அந்த அதையே சிதைக்கிறாங்க போட்டு, நிறைய நடக்குது. அப்போது இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இவைகள் நமக்கு தூரமாக இருப்பது நல்லது இந்த காரியம் எல்லாம். ஏன்னா இந்த கர்த்தரை நம்ம நேராக எதிர்க்கிற மாதிரி. ஏன்னா அது மட்டும் இல்லை, ஏன்னு சொல்கிறேன்னா ஆதியாகமம் 12வது அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லப்பட்டது போல் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பவர்களை ஆசீர்வதிப்பதாக கர்த்தர் வாக்குறுதி நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். இது ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறது இல்லைங்களா. ஆசீர்வதித்தா நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஏன்னா உங்களை ஆசீர்வதிக்கிற எவனும் பாக்கியவான், உங்களை சபிக்கிற எவனும் சபிக்கப்பட்டவன் என்று என்னாகமும் 24:9வது வசனத்தில் நம்ம இஸ்ரவேலர்களை குறித்து சொல்லப்பட்டிருப்பதை வாசிக்கிறோம் இல்லைங்களா. ஸோ சாய்ஸ் இஸ் ஆர்ஸ், நம்மக்கிட்ட தான் இருக்குது அந்த சாய்ஸ். உனக்கு ஆசீர்வாதம் வேணுமா, சாபம் வேணுமா? அவங்கக்கிட்ட போய் நம்ம முண்டிக்கிட்டு நிற்கணுமா, அவங்கள போய் நம்ம எதிர்க்கணுமா, எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிடணும்.
ஒரு ஒரு ஜென்ரலாக நான் சொல்கிறேன், ஓகேங்களா? அப்போ உனக்கு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆசீர்வதித்தா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க இல்லைங்களா? ஏனென்றால் நீங்கள் இஸ்ரவேலர் ஆசீர்வதிக்கும் போது தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அது மட்டுமல்ல, இஸ்ரவேலுக்காக ஜெபிக்கும்படி வேதாகமம் நம்மை ஊக்கப்படுத்துகிறது. அதாவது சங்கீதம் 122:6 பார்த்தீங்கன்னா, எருசலேமின் சமாதானத்திற்காக ஜெபியுங்கள் என்று விசுவாசிகளுக்கு வேதாகமம் கட்டளையிடுகிறது. மேலும் ரோமருக்கு எழுதின நிருபம் 10:1 வாசி பார்த்தீங்கன்னா தெரியும், அப்போஸ்தலர் பவுல் தனது சக இஸ்ரவேலின் ரட்சிப்புக்காக தனது சொந்த ஜெபத்தை வெளிப்படுத்துகிறதை கூட நம்ம பார்க்கலாம். இப்போ இதை பேஸ் பண்ணி அவர் இஸ்ரேலுக்காக ஜெபிக்கிறத கூட, அவரோட பர்சனல் ப்ரேயரை கூட நம்ம அங்கே பார்க்க முடியும். ஸோ இப்போ இது எல்லாமே பாருங்கள், பெனிஃபிட் தான் நம்மளுக்கு. அதை நம்ம புரிந்து கொள்ள மாட்டேங்கிறோம். கிறிஸ்துவ கண்ணோட்டத்தில் இஸ்ரேல் தேசத்துக்காக ஜெபிப்பது என்பது, இஸ்ரேலுக்காக ஜெபிப்பது, இஸ்ரேலைட்ஸ்க்காக ஜெபிப்பது என்பது மேன்மையாக கருதப்படுகிறது. ஏனெனில் யூத மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வது என்பது உலகளாவிய எழுப்புதலுக்கும் இயேசுவின் 2ஆம் வருகைக்கும் தொடர்புடையதாகவும் இருக்கிறதாக நம்பப்படுகிறது. அதுவும் உண்மை. அல்லேலூயா. ஸோ இப்போது கடவுளுடைய பார்வையில் இந்த இஸ்ரவேல் எப்படி இல்லைங்களா? உன்னை தொடுகிறவன் என் கண்ணை தொடுகிறான், என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்கிறது. அது இஸ்ரேல் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது அப்போ தனித்துவமான எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. அவர்களை ஆண்டவர் அப்படி வேறு பிரித்து வைத்திருக்கிறதுக்கான எவ்வளோ காரணங்கள் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்குறோம் அந்த சின்ன குறுகிய நேரத்தில். உங்களுக்கு தெரிந்த இன்னும் நிறைய தகவல்களை நீங்களும் என்னோடத்தில் ஷேர் பண்ணிக்கலாம். தவறுகள் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் குறிப்பிட்டு சொல்லலாம் கமெண்ட் செக்ஷனில். சரி, கர்த்தருக்கு சித்தமானால் வேறொரு தலையங்கத்தோடு வேறொரு நாள் உங்களை நான் சந்திக்க வாஞ்சியாக இருக்கிறேன். அதுவரை ரகசிய வருகைக்காக காத்து கொண்டிருக்கும் இந்த மனவாட்டி சபை இரட்சகராக இயேசு கிறிஸ்து மிக விரைவில் கொண்டு செல்ல வருகிறார். விசுவாசிக்கிற நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், மாரநாதா, ஆமென்.